நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தியானிக்கிற வசனம் உபாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த உபாகமம் புத்தகத்திலே நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே ஒரு ஆசீர்வாதம் பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு முதலாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதியில உன் மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் நம்ம மேலே வர வேண்டுமானால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆலயங்களிலே அவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது, அநேக கூட்டங்களிலே கேட்கப்படுகிறது. ஆனால் சத்தத்தை கேட்கிறோம், அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய நாம் மறுக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நாம் கீழ்ப்படியும் பொழுது முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் முதலாவதாக சொல்லப்படுகிற ஆசீர்வாதம், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆங்கில வேதாமத்தில் நீ இந்த சிட்டி அண்ட் இந்த ஃபீல்டு என்று சொல்லப்படுகிறது. ஊருக்குள்ளேயே நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நம்முடைய ஊருக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வீடு ஊருக்குள்ளே இருக்கிறது. நம்ம வீட்டிலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்முடைய தெருவிலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்முடைய நம்முடைய பக்கத்து இடங்களிலே, பக்கத்து வீடுகளிலே நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதே நேரத்திலே வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவா என்று ஆண்டவர் சொல்கிறார். வெளியிலே என்று சொல்லும் பொழுது ஆங்கில வேதாமம் சொல்லும் ஃபீல்டு என்று சொல்லப்படுகிறது. ஃபீல்டுனால் என்னது? விவசாய காரியங்கள், நிலப்புலன்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே இருக்கிறது. அப்போ வெளியேயும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த நம்முடைய இந்தியாவிலே அநேகராம் விவசாயத்தை நம்பிதான் வாழ்கிறோம். அப்போ அந்த விவசாயமும் நமக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது வெளியிலே நம்முடைய விவசாய நிலங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. வெளியிலே நம்முடைய மேய்ச்சலி நாடுகள், கால்நடைகள் அவைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அவைகளை வெளியிலே கொண்டு சென்று மேய்ச்சலுக்கு விடுகிறோம். அதனால்தான் வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. அந்த விளைச்சலின் பலன், அதுக்கு நல்ல விலை கிடைத்து நல்ல பலன் கிடைக்கணும். நிறைய விவசாயிகள் சந்தோஷமா சொல்லுவார்கள், எப்போது தெரியுமா? நல்ல விலை கிடைக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல விலை கிடைத்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். காரணம், அவருடைய விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைக்கிறது. நல்ல விளைச்சலும் மகசூல் நல்ல கிடைக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். மற்றவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிற வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய ஊரிலே, நம்முடைய தெருவிலே, நம்முடைய வீட்டிலே மாத்திரமல்ல, நம்முடைய கையின் பிரயாசங்களாகிய வெளியிலும் ஆசீர்வதிக்கணும். வெளியிலும் போது இன்னொரு இடமும் சொல்லலாம். வேலைக்கென்று வெளியே செல்கிறோம். வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியாது, வீட்டிலே நாம் வாழுகிறோம், வெளியே செல்கிறோம், பல ஊர்களுக்கு செல்கிறோம், அங்கும் நமக்கு ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ எப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர்! நம்ம இடத்துல கேட்பதெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படி செவி கொடுத்தா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் பிள்ளைகள் எனக்கு செவி கொடுத்தால் போதும், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இது அநேக ஆண்டவருடைய விசுவாசிகளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாட்சியாக கேட்க அறியலாம். ஏனென்றால் அவர்கள் சொல்வது, நான் ஆண்டவர் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட மேன்மைகளை தந்தார், நன்மைகளை தந்தார். ஜெபிக்கலாமா? நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே மாத்திரமல்ல, எங்களுடைய ஊர்களிலே மாத்திரமல்ல, வெளியிலும் எங்களுடைய விவசாய நிலங்கள், எங்களுடைய கால்நடைகள், எங்களுடைய வேலை இடங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறேன். தகப்பனே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவேன் சொல்லி இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறேன். முதலாவது சொல்லும் பொழுதே இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். அதை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்க. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.